லாங்குவேஜ் லேர்னர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறது ரொம்ப முக்கியமான டாபிக். அதை ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் மச் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் வேஸ்ட் யுவர் டைம். அதிகமான எக்ஸ்ப்ளனேஷன் இந்த இன்ட்ரடக்ஷனுக்கே கொடுத்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பெல் பட்டன். வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நல்லா கவனிங்க. இங்கே ஹூன்னு எழுதியிருக்கேன்ல, ஹூன்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு யார் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். இந்த ஹூக்கு அப்புறம் நான் ஏதாவது கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன்னா டைட்டிலே பார்க்கணும், அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஹூக்கு அப்புறம் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்த சிதா வந்தாலும் ஹூனாலே யார் அப்படிங்கிற கேள்வியாக தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நான் என்ன பண்ணலைன்னா, இங்கே கொஸ்டின் மார்க்கே போடாமல் தான் வச்சுருந்தேன் இவ்வளோ நேரம். ஏன் அப்படின்னா, நாம் கேள்வியாக உருவாக்கப்படும் ஹூ வாக்கியத்தை பார்க்க போவது இல்லை. ஹூ கேள்வி வாக்கியத்தில் எப்படி இயங்குங்கிறது பார்க்க போகிறதில்லை. மாறாக ஒரு நார்மலான வாக்கியத்தின் இடையில இந்த ஹூ வந்தால் அதற்காக என்ன அர்த்தம் அதிகமாக யூஸ் பண்ணுறது? ஹூ, வென்னு, விச்சு, தட்டு. இதை அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா சென்டென்ஸ்க்கு இடையில போட்டு பேசுவாங்க. இப்படி யாராச்சும் இடையில போட்டு பேசுனாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அது விச்சு தட்டு கூட பரவாயில்ல, ஏதோ மேனேஜ் பண்ணிடுவீங்க. ஹூ போட்டு பேசினா டெஃபினட்டாக மிஸ்டேக் பண்ணுவீங்க. உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதற்கான சரியான புரிதல் இல்லை. ஓகே, உங்களுக்கு அதுக்கான சரியான புரிதல் இருந்தால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதே மாதிரியான சென்டென்சஸ் உங்களாலே மேக் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஓகே, இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸில் ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன், உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆனால் என்ன, ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும். அதை பண்ணால் தான் நீங்கள் அதில் அச்சீவ் பண்ண முடியும். திருப்பி 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 நான் சொல்லித்தர மாதிரி 100 சென்டென்சஸ் இல்லாட்டி 150 சென்டென்சஸ் நீங்களாக ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அது நெட்டில் இருந்து எடுத்தாலும் சரி, எங்கேருந்து எடுத்தாலும் சரி, நிறைய விஷயங்களை பார்க்கணும். அதே மாதிரி நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ அதை தொடர்பாக நிறையா சென்டென்சஸை பார்த்தா தான் அது மைண்டுக்குள்ளே நல்லா உட்காரும். நீங்கள் பேசணும்னு ஆரம்பிக்கும் போது அது வாய் வழியாக வரும். சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும். ஓகே, யூ நீட் டு ஸ்டோர் சம்திங் இன் யுவர் மைண்ட், தென் அலோன் தட் வில் கம் அவுட். நீங்கள் ஏதாவது உங்கள் மைண்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணணும், அப்போ தான் அது வெளியில் வரும். புரியுதுங்களா? சரி வாங்க, இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பாருங்கள். ஹூ ஆர் யூ. இப்படி நம்ம கேட்கும்போது என்ன பண்ணணும்? ஹூ ஆர் யூ டோன் மேலே இருக்கும். டோன் மேலே இருந்து அப்படியே கீழே வரும். ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் தே, ஹூ த ஹெல் ஆர் யூ. இப்போ இந்த கேள்வியாக கேட்கும்போது என்ன ஆகுனா, மேலேருந்து கீழே டோன் வரும். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேலேருந்து டோன் கீழே வருதில்ல, அதையே இங்கே அப்படியே அப்ளை பண்ணுவோம். பாருங்கள், த பாய் ஹூ கால்ட் மீ டிட் நாட் கம். இப்படி தான் படிக்கணும். த பாய் ஹூ கால்ட் மீ டிட் நாட் கம். அதை விட்டு நம்ம எப்படி திரும்ப படிப்போம்? The boy who called me did not come. The boy who called me did not come. இந்த கேள்விக்கான அர்த்தம் என்னவோ அதே அர்த்தத்தை நம்ம இங்கே டிரைவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். டிரைவ்னா பெறுதல் இல்லாட்டி எடுத்தல்னு அர்த்தம். ஒரு விஷயத்துலேருந்து எடுக்கிறது. ஓகே, ஸோ ஹூ ஆர் யூ, ஹூ கால்டு மீ டிட் நாட் கம். இதில் வர அதே டோனை என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. தப்பு. கேள்வியாக வந்தால்தான் இந்த சவுண்டில் வரணும். சென்டென்ஸ்க்கு நடுவில், அதுவும் ஹூக்கு முன்னாடி ஒரு நவுன் வந்துருச்சு அப்படின்னா சவுண்டு கம்மி ஆயிடணும். த பாய் ஹூ கால்டு மீ டிட் நாட் கம். ஓகே, ரெண்டாவது இந்த ப்ரொனவுன்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தர போகிறேன். ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட். ஐனா நான், வீணா அவர்கள், யூனா நீங்கள் இல்லாட்டி நீன்னு சொல்லுவோம். தேனா அவர்கள், நான் லிவிங் திங்ஸ் இல்லாட்டி அனிமல்ஸாக இருந்துச்சுன்னா அவைகள்னு சொல்லுவோம். ஹீனா அவன், ஷீனா அவள், இட்டுனா அது, நேம்னா நம்மளுடைய பெயர்கள். ஓகே, ரைட். சரி, இப்போ பாருங்கள், இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் மட்டும் ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டாப்பிக்கில் ஓடிடலாம். சென்டென்ஸ் பேட்டர்னில் நம்ம ஒரு 7 பேட்டர்ன் பார்த்துருப்போம். அதில் இப்போ முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எஸ்விஓ தான். எஸ்விஓ ஏன் அப்படின்னா, இந்த ஹூ ஃபார்மெட்டு ஒன்று எஸ்ஸில் ஒர்க் ஆகும். ஓகே, சம்டைம்ஸ் ஓவில் ஒர்க் ஆகும். சரிங்களா? நல்லா கவனிக்கணும். சம்டைம்ஸ் எஸ்ஸில் ஒர்க் ஆகும், இல்லாட்டி ஓவில் ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த ஹூ அப்படிங்கிறத சப்ஜெக்டில் பண்ண முடியும். ஒரு சப்ஜெக்ட் வேணும், அந்த சப்ஜெக்ட்டுக்கு இடையில தான் நம்ம ஹூவை போட முடியும். ஓகே, இல்லாட்டி ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே என்ன பண்ணலாம்னா நம்ம ஹூ போடலாம். புரியுதுங்களா? அப்போது இந்த எஸ்விஓ பேட்டர்ன் நமக்கு தெரியணும். இந்த எஸ்விஓ பேட்டர்ன் அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ரைட். சரி, உங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிள் வேணால் எழுதிடுறேன். பாருங்கள், ஹீ called me. He called me. Okay, I sent him. இந்த மாதிரி போட்டிருக்கோமா?
இந்த மீ இருக்குல்ல, இதுக்கு பதிலாக ஒரு நவுனை போடுவோம். மீ அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு பேரை போடுங்க, ரவி. ஓகே, ஹிம் இருக்கா, ஹிம்முக்கு பதிலாக மை அங்கிள்னு போடுறேன். இதுதான் ஆப்ஜெக்ட். ஓகே, இது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, மீ ஹிம்மு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் மீ ஹிம்மு ஹெர் அந்த மாதிரி வார்த்தைகளை வைப்பதற்கு பதிலாக ஒரு பேரை வச்சுக்க போகிறோம், ஒரு ஆளை வச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ஹூ அப்படிங்கிற வார்த்தைகளை போட முடியும். இதை ஃபஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நவுன். நவுன்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் அவர், ஹீ, நவுன் தானே. அவர் என்பது ஒரு நவுன். நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னா, ஃப்ரேஸ் அப்படின்னாலே என்ன தெரியுங்களா அர்த்தம்? ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகளை கொண்டது, ஆனால் முழு அர்த்தத்தை கொடுக்காது. ஃப்ரேஸ்னு என்ன? ஒன்றுக்கும் மேற்பட்ட வார்த்தைகளை கொண்டது, ஆனால் முழு அர்த்தத்தையும் கொடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் இருக்கார், நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னுடன் வரும் அவர், என்னுடன் வருபவர், அதான் என்னுடன் வரும் அவர். ரோட்டில் நிற்கும் அவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரோட்டில் நிற்பவர். சரிங்களா? இப்போ கவனிங்க, என்னுடன் வரும் அவர். இதில் முக்கியமான நவுன் என்னென்னா, இந்த அவர் தான் முக்கியமான நவுனு. இந்த அவர் பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் இது. என்னுடன் வரும் நபர், என்னுடன் வருபவர். அப்போ என்னுடன் வருபவர்ங்கிறது ஒரு நவுன் தான், அவர்ங்கிறது ஒரு நவுன் தான். அவர்ங்கிறது சின்ன நவுனு, என்னுடன் வருபவர்ங்கிறது பெரிய நவுன். ஓகே, அவர் தான், ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? என் கூட வர்றார், அவரை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறார். என்னுடன் வருபவர், என்னுடன் சாப்பிடுபவர். இப்போ என்னுடன் சாப்பிடுபவர் அப்படின்னு சொன்னாலும் அவர் சிங்குலர் தானே. இந்த என்னுடன் வருபவர்னு சொல்ல உடனே அவர் என்ன ப்ளூரலாக மாறிடுறாரா? மாறலை. அவரை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அந்த வார்த்தையில் வருது, அதான் நவுன் ஃப்ரேஸ். என்னுடன் வருபவர், மீனிங் கம்ப்ளீட் ஆகலை இல்லை, அதான் ஃப்ரேஸ். என்னுடன் வருபவர் நல்லவர் அப்படின்னு வந்தால் அது சென்டென்ஸ், மீனிங் கம்ப்ளீட் ஆகுது. ஆனால் என்னுடன் வருபவர்னு சொல்லி அப்படியே நிற்கிது பாருங்கள், கம்ப்ளீட் ஆகாமல். அதனால தான் ஃப்ரேஸ் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள், ஆனால் அது முழு அர்த்தத்தை கொடுக்காது. இதுதான் பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் பண்ணிக்க வேண்டியது. அடுத்து பார்த்துடலாம். இந்த பேசிக்ஸை பார்த்துருவோம், அப்புறம் தான் எக்ஸாம்பிள் போனால் உங்களுக்கு புரியும். சரி பாருங்கள், கதவை உடைத்த சிறுவன், அந்த பாடலை பாடிய பாடகர். கதவை உடைத்தவன், அந்த பாடலை பாடியவர். அவர்தான், இவள்தான். இந்த ரெண்டும் ஒரு நவுனு, இந்த ரெண்டும் ஒரு நவுன். எல்லாமே நவுன் தான், ஆனால் கொஞ்சம் பெரிய நவுனு. அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனோட வர கொஞ்சம் பெரிய நவுன். ஓகே, நவுன் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம் இதை நம்ம. சரிங்களா? பாருங்கள், கதவை உடைத்த சிறுவன், கதவை உடைத்தவன். ஓகே, ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரெண்ட்டு நீங்கள் இப்போவே நோட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, யூ ஹாவ் டு கிவ் சம் ஒர்க் டு யுவர் பிரெயின். நீங்கள் உங்கள் பிரெயினுக்கு கொஞ்சம் ஒர்க் கொடுக்கணும், நான் நடத்த. அந்த பாடலை பாடிய பாடகர், அந்த பாடலை பாடியவர். ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்குது, அப்படி தான் இருக்கும், ஆனால் ஒன்றும் கிடையாது. பார்த்துடலாம். சரி, இப்போ என்ன அப்படின்னா, கதவை உடைத்த சிறுவன் அப்படிங்கிற இந்த வாக்கியத்தில் சிறுவன் அப்படிங்கிற தனி நவுனே கொடுத்துருக்காங்க, தனி சப்ஜெக்டை அவங்க கொடுத்துட்டாங்க. கதவை உடைத்தவன் தான் போட்டிருக்கு, அந்த தனியான ஒரு சப்ஜெக்ட் இங்கே இல்லை. புரியுதுங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சனை கொடுத்துட்டாங்க, இங்கே கொடுக்கல. அந்த பாடலை பாடிய பாடகர், அந்த செயலை யார் செஞ்சாங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லியாச்சு. அந்த பாடலை பாடியவர் யார் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. இங்கே பாடகர்னு சொல்லிட்டாங்க, இங்கே பாடியவர்னு தான் சொன்னாங்க, ஆனால் யாருன்னு சொல்லலை. ஓகே, அந்த பொருளை திருடிய அவன் அப்படின்னு சொன்னால் அவன் தான் இந்த பொருளை திருடியிருக்கான்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். அந்த பொருளை திருடியவன் அப்படின்னு நான் சொன்னேன்னா எவனோ திருடி இருக்கான், யாரும் தெரில, அங்கே ஸ்பெசிஃபிக் பண்ணலை. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரூல் என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த வார்த்தை பிரிக்கும் போது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்துடணும், அதை தொடர்ந்து ஹூ அப்படிங்கிற வார்த்தை வரணும், அதை தொடர்ந்து வேர்பு வரணும். நம்ம நார்மலாக என்ன படிச்சிருப்போம், சென்டென்ஸ் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட்டு வேர்புன்னு படிச்சிருப்போமா. இந்த இடையில வந்து நம்ம ஹூ அப்படிங்கிற வார்த்தையை போடுறோம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரிங்களா? அப்படியே கொண்டு வாங்க பார்ப்போம். கதவை உடைத்த சிறுவன், கதவை உடைத்த சிறுவன். சப்ஜெக்ட் யார்? சிறுவன். என்ன போடலாம்? த பாய்ன்னு போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். ஓகே, உங்களுக்கு எது கன்வீனியாக இருக்கும் அதை போட்டுக்கோங்க. த பாய், த சைல்டு, எது வேணால் போட்டுக்கலாம். ஓகே, த பாய். அக்கார்டிங் டு த ரூல், பாய்க்கு அப்புறம் என்ன வரணும்? நவுனுக்கு அப்புறம் என்ன வரணும்? ஹூ அப்படிங்கிற வார்த்தை வரணும். வெரி குட், ஹூ வந்துருச்சா? அவ்வளோதான், ஃபஸ்ட்டு வார்த்தை முடிஞ்சது. த பாய் ஹூ. ஓகே, உடைத்த எதை? கதவை. சரி, உடைத்த அப்படிங்கிறது என்ன டென்ஸ்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். உடைத்த அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். அதை ஃபுல்லாக கூட சொல்லி பாருங்கள். உடைத்தான், உடைத்தாள் அப்படின்னு ஃபுல்லாக சொல்லி பாருங்கள். இதில் பாதி மட்டும்தான் இருக்குது, அதை ஃபுல்லாக நீங்களே கம்ப்ளீட் பண்ணி சொல்லி பாருங்கள் என்ன டென்ஸ் வருதுன்னு.
உடைத்தான். ஃபாஸ்ட்டாக உடைத்தான் என்ன சொல்லுங்கள், 5 செகண்ட் டைம். உடைத்தானுக்கு கரெக்டான பாஸ்ட் டென்ஸுக்கான வார்த்தை என்ன கமெண்ட்டில் போடுங்க. ஃபாலோ பண்ணுறீங்க தானே, ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், அப்போ தான் புரியும். வெரி குட். ப்ரோக். ஓகே, ப்ரோக். த பாய் ஹூ ப்ரோக்கு அப்படியே ரிவர்ஸில் தான் வரணும், சரிங்களா? என்றைக்குமே தமிழ்லேருந்து இங்கிலீஷுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது தமிழை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸில் வரணும். இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ஃப்ரண்ட்லேருந்து போகணும், சரிங்களா? உடைத்த, எதை உடைத்தார்? கதவை. கதவுக்கு என்ன? த பாய் ஹூ ப்ரோக் த டோர். ஓகே, அந்த கதவை உடைச்சான். வெறும் டோரும் கூட போகலாம், தப்பு இல்லை, சரிங்களா? சரி, கம்மா தான் வரணும். த பாய் ஹூ ப்ரோக் த டோர். இப்போ தான் இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? த பாய் ஹூ ப்ரோக் த டோர், கதவை உடைத்த சிறுவன். இதுதான் அர்த்தம். த பாய் ஹூ ப்ரோக் த டோர், கதவை உடைத்த சிறுவன். த பாய் ஹூ ப்ரோக் த கார், காரை உடைத்த சிறுவன். த பாய் ஹூ ஏட் பிரியாணி, பிரியாணியை சாப்பிட்ட சிறுவன். புரியுதா? ரொம்ப சிம்பிள். அடுத்து வாங்க. அந்த பாடலை பாடிய பாடகர். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன? நவுனை கண்டுபிடிக்கணும். யார் நவுனு? இவர் தான் நவுனு. பாடகருக்கு என்ன? சிங்கர். அப்போ ஃபஸ்ட்டு நவுனை கண்டுபிடிச்சதும் அடுத்து என்ன போடணும்? 1 2 3. வெரி குட். ஹூ தான் போடணும். சிங்கர் ஹூ என்ன பண்ணார்? பாடிய. அப்படின்னா பாடிய, அப்போ பாடினார், அந்த சவுண்டு. ஏன்னா பாடி. ஓகே, ப்ரெசண்டாக இருந்தால் பாடுன்னு வரும். இது பாடி, பாடினார், பாடினார்கள், அந்த சவுண்டு. ஓகே, த சிங்கர் ஹூ சாங். சிங்குக்கு என்னது? பாஸ்ட் அண்ட் சாங். இர்ரெகுலர் வேர்பில் கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கணும், இர்ரெகுலர் வேர்பை பொறுத்த வரைக்கும். ஏன்னா V1 ஒன்று இருக்கும், V2 ஒன்று இருக்கும், சரிங்களா? ரைட். சிங்கர் ஹூ சாங் என்ன? அந்த பாடலை, த சாங். அவ்வளோதான். சிங்கர் ஹூ சாங் த சாங். சிங்கர் ஹூ சாங் த சாங். அந்த பாடலை பாடியவர், அந்த பாடலை பாடியவர், அந்த பாடலை பாடியவர். அவ்வளோதான். சிங்கர் ஹூ சாங் த சாங். அது இங்கே ஆக்டர்னு போடலாமா? ஆக்டர் ஹூ ஆக்டட் இன் திஸ் மூவி. ஆக்டர் ஹூ ஆக்டட் இன் திஸ் மூவி. இந்த படத்தில் நடித்த நடிகர். ரொம்ப சிம்பிள், பெரிய நவுன், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அங்கே நமக்கு பர்டிகுலர் நவுன் இருந்துச்சு, இங்கே நவுன் இல்லை. அப்போது எந்த பர்சன் நமக்கு தெரில இல்லை. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கே ஒரு நவுன் வச்சுருக்கோம், த பாயிண்ட்டு. அதுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா த பர்சன் வச்சுக்கலாம். ஏன்னா யாருன்னு தெரியாதுல்ல, அந்த பர்சன் யாராக வேணா இருக்கலாம், அதனால் த பர்சன் வச்சுக்கலாம். ஓகே, இங்கே ஆள் மட்டும்தான் தெரில, ஆனால் செய்த செயல் ஒன்று தானே. கதவை உடைத்த சிறுவன், கதவை உடைத்தவன். ஆள் தான் யாருன்னு தெரில, ஆனால் செய்த செயல் ஒன்று தானே, செய்த செயல் ஒன்று தானே. அப்போது ஆளுக்கு பதிலாக பர்சனை மட்டும் போட்டுட்டு மீதியை அப்படியே எழுதுங்க, அப்படியே கொண்டு வாங்க, தப்பே வராது. ஏன்னா செயல் ஒன்று தான், அவங்க பண்ண வேலை ஒன்று தான், ஆள் தான் வேறு. ஓகே, த பர்சன் ஹூ ப்ரோக் த டோர், தட்ஸ் ஆல். அங்கே என்ன? த பாய் ஹூ ப்ரோக் த டோர். ஏன்னா ஆள் தெரியும், இங்கே ஆள் தெரில, அதனால த பர்சன் ஹூ ப்ரோக் த டோர். புரியுதில்ல உங்களுக்கு? ஆர் யூ ஃபாலோவிங் மீ? என்னை ஃபாலோ பண்ணுறீங்க தானே? ஃபாலோ பண்ணுறீங்க கீழே போடுங்க, எஸ் ஐ எம் ஃபாலோவிங் யூ அப்படின்னு போடுங்க. அப்போ தான் நீங்கள் என்ன அப்படி தொடர்ந்து கவனிச்சுட்டு வரீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியும். ரைட். அந்த பாடலை பாடியவர், பாடகர் இருக்கிறாரு, இங்கே பாடியவர் தான் இருக்கிறாரு. யார் பாடினான்னு தெரில. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? வெரி குட். த பர்சன், உடனே என்ன வந்துடணும்? ஹூ வந்துடணும். ஹூ சாங் த சாங். ஏன்னா செயல் ஒன்று தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கா? சிம்பிளாக இருந்தால் ஈஸின்னு போடுங்க. ஈஸியாக இருக்குது சார் அப்படின்னு போடுங்க, இல்லாட்டி ஈஸியாக இருக்குது தம்பி, எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். குழந்தைகளாக இருந்தால் ஈஸியாக இருக்குது அங்கிள் கூட போடுங்க, ஐ டோன்ட் கேர், சந்தோஷம்தான். புரியுதில்ல? ரைட். அடுத்து பாருங்கள். ஒரு சில சமயத்தில் அவர் தான், இவர் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த ஹூவில் எதுவுமே போட வேண்டாம். இதை வந்து சிம்பிளாக மட்டும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் தானே ஹீன்னு சொல்லுவோமா? ஹீ இஸ்ன்னு மட்டும் வச்சுக்கோங்க. இவள் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொல்லுவீங்க ஷீ இஸ். இங்கே ஹூவில் எதுவும் போட வேண்டாம், அதில் எதுவும் போட வேண்டாம், சரிங்களா? ஹீ இஸ், ஷீ இஸ், இந்த மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. இதை நான் பின்னாடி எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். இங்கே பாருங்களேன், இந்த பர்சன் இருக்குல்ல, இந்த பர்சனுக்கு பதிலாக நீங்கள் இன்னொரு வார்த்தை கூட வச்சுக்கலாம். த ஒன்னு வச்சாலும் மீனிங் கரெக்டாக தான். த ஒன் ஹூ ப்ரோக் த டோர், த ஒன் ஹூ ப்ரோக் த டோர், கதவை உடைத்த அந்த ஒருவர், அந்த நபர், மீனிங் கரெக்டு தான், தப்பு வராது. ஓகே, இங்கே கூட நீங்கள் ஒன் வச்சுக்கலாம். த ஒன் ஹூ சாங் த சாங், இந்த பாடலை பாடி அந்த ஒருவர், அந்த நபர், கரெக்டு தான் மீனிங். ஆனால் இங்கே த ஒன்று வைக்காதீங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம பர்டிகுலராக ஒரு ஆளை சொல்கிறோம். இதுதான் பேசிக்.
இப்போ இதை வச்சு சென்டென்ஸ்குள்ளே போக பார்க்கலாம். எப்படி அந்த வாக்கியம் மாறுது அப்படிங்கிறது நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. இப்போது நான் உங்களுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இதை டீகோட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதை கவனிங்களேன். இங்கே பாருங்கள். ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. சரிங்களா? இதை சும்மா கவனிங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இந்த சென்டென்ஸில் ஒரு சப்ஜெக்ட், 2 சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ கவனிங்க. இப்போ நாம் ஒரு விஷயத்தை பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த நவுனை வந்து பெரிய நவுனாக இருந்தால் எப்படி சின்னதாக்கன்னு பார்த்தோம்ல, அது எங்கே ஒர்க் ஆகும்னா இந்த பி வெர்ப் இருக்குது பாருங்கள், இந்த பி வெர்புக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். அவ்வளோதான். ஓகே, இந்த பி வெர்புக்கு முன்னாடியே அந்த பெரிதாக்குதல் வேலையை செஞ்சிடணும். அப்போது இந்த சென்டென்ஸ் வந்து இல்லாட்டி ஹீ இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு இருக்கா, இல்லை ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்குங்களா, இந்த ஹீ என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னா என்னுடன் படித்தவர் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அப்போ என்னுடன் படித்தவர் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னுடன் படித்தவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போது இந்த ஹீ இருக்குல்ல, இந்த ஹீயை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அப்போ இந்த ஹீயை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இங்கே ஒரு வேர்பு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீன்னு இருக்குது பாருங்கள். த பர்சன் ஹூ ஸ்டடீட் வித் மீ, இதைத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பெருசு பண்ணியிருக்கோம். என்னுடன் படித்த நபர். இப்போது இந்த ஃப்ரேஸில், நவுன் ஃப்ரேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்பு இருக்கா? மெயின் சென்டென்ஸில் ஒரு வேர்பு இருக்கா? அப்போ இங்கே ஒரு வேர்ப் வருது, அங்கே ஒரு வேர்ப் வருதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, இந்த வேர்பு சப்ஜெக்டை மட்டுமே சார்ந்தது. இந்த வேர்புக்கும் இவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த வேர்புக்கு இந்த பி வேர்புக்கு சம்மந்தமே இல்லை. இவன் வேறு, அவன் வேறு, இந்த ஃபேமிலி வேறு, அந்த ஃபேமிலி வேறு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் எத்தனை வேர்பு போட்டாலும் அந்த வேர்ப் எல்லாமே இந்த நவுனுக்கு முன்னாடியே முடிஞ்சிடணும். இதுக்கு அடுத்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஓகே, இந்த நவுனுக்கு முன்னாடியே முடிஞ்சிடணும். அதை தொடர்ந்து வர்ற சென்டென்ஸ் அப்படியே வாசிச்சுட்டு போயிடணும். பாருங்கள், ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கேன். த பர்சன் ஹூ ஸ்டடீட் வித் மீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், அப்படியே சென்டென்ஸ் போயிடணும். இங்கே ஒரு வேர்பு வந்துருச்சுல்ல, அதுக்கப்புறம் இப்படி மறுபடியும் இன்னொரு வேர்பு வரும்ன்ட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த வேர்பு நவுன் ஃப்ரேஸுக்குள்ளே வருது. ஓகே, இந்த வேர்பு சென்டென்ஸில் இருக்க மெயின் வேர்பு, ரெண்டுமே வேறு வேறு. புரியுது தானே? பாருங்கள், த பர்சன் ஹூ ஸ்டடீட் வித் மீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், த பர்சன் ஹூ டின்ட் ஸ்டடி வித் மீ இஸ் மை ஃப்ரெண்டு, த பர்சன் ஹூ வாக்டு வித் மீ, என்னுடன் நடந்த நபர், த பர்சன் ஹூ வாக்டு வித் மீ இஸ் மை ரிலேட்டிவ். அப்போ இந்த பி வேர்ப் கண்டிப்பாக வந்துடணும். நம்ம பண்ணக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே இந்த வேர்புக்கு முன்னாடி நிகழ வேண்டும். புரியுதா? சரி, இப்போ நம்ம சென்டென்ஸ் போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். என்னை ஊக்குவித்த ஆசிரியர் கடந்த ஆண்டு ஓய்வு பெற்றார். என்னை ஊக்குவித்த ஆசிரியர் கடந்த ஆண்டு ஓய்வு பெற்றார். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எது நவுன் ஃப்ரேஸ் கண்டுபிடிங்க. எல்லாத்துலேயுமே கண்டுபிடிங்க. நேற்று உங்களை அழைத்தவர் அவர்தான். இந்த பாலத்தை வடிவமைக்கிற பொறியாளர் சிறந்தவர். கண்டுபிடிங்க நவுன் ஃப்ரேஸில் என்னென்ன. சூப்பர். என்னை, அதாவது ஃபஸ்ட்டு ஆசிரியர் தான் இங்கே நவுனு. ஆசிரியர் பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த ஆசிரியர் யார்? என்னை ஊக்குவித்த ஆசிரியர். அப்போது இதுதான் நவுன் ஃப்ரேஸ். இங்கே அழைத்தவர், அவர் தான் முக்கியமான ஆள். அந்த அழைத்தவர் என்ன பண்ணார்? எங்களை அழைத்தார். நேற்று உங்களை அழைத்தவர். அப்போ அது நவுன் ஃப்ரேஸ். சரிங்களா? அது நவுன் ஃப்ரேஸு. இது வந்து சிம்பிள், ஹீ இஸ்ன்னு வந்துடும். அடுத்து பாருங்கள், இந்த பாலத்தை வடிவமைக்கிற பொறியாளர் சிறந்தவர். இதில் முக்கியமான ஆள் யார்? இந்த இன்ஜினியர் தான். இந்த இன்ஜினியர் பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன? இந்த பாலத்தை வடிவமைக்கிற இன்ஜினியர். அப்போ இதுதான் நவுன் ஃப்ரேஸ். இப்போ நவுன் ஃப்ரேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த நவுன் ஃப்ரேஸுக்கு காமனான ஒரு நேம் வைங்க. காமன் நேம் என்ன வச்சுக்கலாம்? இங்கே டீச்சர் இருக்காங்களா, அப்போ டீச்சரே இவங்களுக்கு வச்சுக்குவோம். இங்கே யாருன்னு தெரியாது, அப்போ ஹீன்னு வச்சுக்கலாம். ஓகே, இல்லாட்டி நம்ம ஆள் யாருன்னு தெரியாட்டி என்ன பண்ணுவோம்? த பர்சன் வச்சுக்குவோமா? வச்சுக்கலாம். ஓகே, இந்த பாலத்தை வடிவமைக்கிற பொறியாளர். காமனாக என்ன வச்சுக்கலாம்? என்ஜினியர்னு வச்சுக்குவோம். ஓகே, த என்ஜினியர் அப்படின்னு வச்சுக்கலாம், அந்த பொறியாளர் அப்படின்ட்டு. இதை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு அந்த நவுன் ஃப்ரேஸ்க்கு அடுத்து ஒரு கோடை போடுங்க. ஓகே, அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை இப்போ நம்ம டச் பண்ண போகிறதே கிடையாது. ஃபஸ்ட்டு ரிமைனிங் பார்ட்டை தான் முடிச்சுட்டு வரணும். ரிமைனிங் பார்ட் இதெல்லாமே சப்ஜெக்ட் தான்.
மீதி இருக்கிறத ரிமைனிங் பார்ட். அப்படியே வாங்க முடிச்சுட்டு வரலாம். கடந்த ஆண்டு ஓய்வு பெற்றார். கடந்த ஆண்டு ஓய்வு பெற்றார். ஓகே, ஓய்வு பெற்றார்னு என்ன? ரிட்டையர்டு. ரிட்டையர்டு எப்போ? கடந்த ஆண்டு, லாஸ்ட் இயர். அவ்வளோதான். ரிட்டையர்டு இந்த லாஸ்ட் இயர் அப்படிலாம் போடாதீங்க, தப்பு. ரிட்டையர்ட் லாஸ்ட் இயர், ரிட்டையர்ட் எஸ்டர்டே, அவ்வளோதான். சரிங்களா? ரிட்டையர்ட் லாஸ்ட் இயர். ஓகே, சரி. அவர் தான், அவர் தான், இவர் தான் வந்தால் என்ன சொல்லணும்? ஹீ இஸ்ன்னு சொல்லணும், இல்லாட்டி ஷீ இஸ்ன்னு சொல்லணும். வெரி குட். சிறந்தவர். சிறந்தவர். இந்த பாலத்தை வடிவமைக்கிற பொறியாளர் சிறந்தவர். இது என்ன? ப்ரெசென்ட்டில் இருக்குது இந்த சென்டென்ஸ். ஏன்னா வடிவமைக்கிறன் தான் இருக்குது, ப்ரெசென்ட் டென்ஸில் இருக்குது. அப்படின்னா சிறந்தவர்னா இஸ் பிரில்லியன்ட். இஸ் பெஸ்ட்டு எது வேணால் போடலாம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? இஸ் பிரில்லியன்ட்னு வச்சுக்கலாம். ஓகே, இல்லாட்டி இஸ் அன் எக்ஸ்பர்ட். எக்ஸ்பர்ட்னா வல்லுனர். சரி, அப்போது இந்த வார்த்தைகள் என்ன பண்ணியாச்சு? முடிச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம நவுன் ஃப்ரேஸை ஒர்க் பண்ணலாம். டீச்சர். ஓகே, என்னை ஊக்குவித்த ஆசிரியர். ஆசிரியர் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? அதை அப்படியே கொஞ்சம் பெருசு பண்ண போகிறோம். டீச்சர். அப்போது நவுன் எழுதின உடனே என்ன வரணும்? ஹூ. அவர் செய்த செயல் என்ன? ஊக்குவித்தல். என்கரேஜ்ட். அவ்வளோதான். என்கரேஜ்ட். டீச்சர் ஹூ என்கரேஜ்ட் யாரை? என்னை. சேர்த்து படியுங்கள். நவ் இப்போ படியுங்கள். த டீச்சர் ஹூ என்கரேஜ்டு மீ ரிட்டையர் லாஸ்ட் இயர். முடிஞ்சே போச்சு. இப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இருக்கிற நவுன் ஃப்ரேஸை ஃபஸ்ட்டு சிம்பிள் பண்ணிடுங்க. ஹீயோ ஷீயோ இல்லை அந்த பர்டிகுலர் சிங்கரோ ஆக்டரோ ஏதோ ஒரு பேரை கொடுத்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ரிமைனிங் பார்ட்டை ஃபஸ்ட்டு முடிங்க. ரிமைனிங் பார்ட்டை முடிங்க. அதுக்கப்புறம் இதை பெருசாக்குங்க, சேர்த்து படிங்க. வேலை முடிந்தது. ஸ்டெப் நம்பர் 1 நவுன் ஃப்ரேஸை சின்னதாக்கணும். ஸ்டெப் நம்பர் 2 மீதி இருக்க சென்டென்ஸை டீகோட் பண்ணணும், இங்கிலீஷ்க்கு டீகோட் பண்ணணும். அடுத்து குட்டியாக செஞ்சு வச்ச அந்த சின்னதாக செஞ்சு வச்ச அந்த நவுன் ஃப்ரேஸை பெருசாக்குங்க, சேர்த்து படிங்க, மீனிங் வந்துடும். இது ஈஸியஸ்ட் வே, அதனால சொல்கிறேன். சரிங்களா? ரைட். டீச்சர் ஹூ என்கரேஜ்டு மீ ரிட்டையர் லாஸ்ட் இயர். டீச்சர் ஹூ என்கரேஜ்டு மீ ரிட்டையர் லாஸ்ட் இயர். ஓகே, அப்போ இது வரைக்கும் இருக்கிறது நவுன் ஃப்ரேஸு. இதுக்கப்புறம் தான் மெயின் வெர்ப் ஸ்டார்ட் ஆகுது. புரியுதுங்களா? எஸ் வி. இது எஸ்ஸு, இது வி. வெர்ப் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். புரியுதா? இப்போ சேர்த்து படிங்க. டீச்சர் ஹூ என்கரேஜ்டு மீ ரிட்டையர் லாஸ்ட் இயர். மாற்றி படிங்க. டீச்சர் ஹூ என்கரேஜ்டு மீ இஸ் கோயிங் டு ரிட்டையர் திஸ் இயர். இந்த வருடம் அவர் ரிட்டையர் ஆக போகிறாரு. எப்படி வேணால் சொல்லலாம். பின்னாடி இருக்கிறது நீங்கள் மாற்றினா சென்டென்ஸே மாறிடும். அவ்வளோதான். இதை மாற்ற தேவையில்லை. பின்னாடி இருக்கிறத மாற்றினீங்கன்னா சென்டென்ஸ் மாறிடும். ஓகே. நேற்று உங்களை அழைத்தவர் அவர் தான். அவர் தானே ஹீ இஸ் ஷீ இஸ் போட்டாச்சு. நேற்று உங்களை அழைத்தவருக்கு நமக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி மொட்டையை யாராச்சும் கொடுத்தாலே த பர்சன்னு சொல்லுவோம், இல்லாட்டி என்ன பண்ணுவோம்? த ஒன்னுன்னு சொல்லுவோம். ஓகே, இதானே நம்ம படித்தோம். ஓகே, அக்கார்டிங் டு இதெல்லாம் என்ன பண்ணணும்? நவுனுக்கு அடுத்து உடனே ஹூவை போட்டுக்கணும். போட்டாச்சு. ஓகே, த பர்சன் ஹூ. யார் அந்த ஹூ? அவர் யாரும் இருக்கட்டும். ஆனால் இந்த ஹூக்கு அப்புறம் என்ன போடணும்? வேர்பு போடணும். அவர் செய்த செயல் என்ன? அழைத்தல். அப்போ கால்டு. ஓகே, கால்டு. ஓகே, யாரை? யாரை? உங்களை. கால்டு யூ. வெரி குட். யூ. எப்போ? நேற்று. இங்கே எழுதுகிறேன். ரெண்டுத்துக்கு காமனாக இங்கே எழுதுகிறேன். சரிங்களா? எஸ்டர்டே. ஓகே, சரி படிங்க. த பர்சன் ஹூ கால்டு யூ எஸ்டர்டே ஹீ இஸ். அப்படி படித்தா தப்பு. அப்படி படிக்கக்கூடாது. ஏன்னா இந்த சென்டென்ஸில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனித்துவம் இருக்குது. என்ன தனித்துவம்? இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? இந்த வார்த்தையை தூக்கி நீங்கள் முன்னாடி போட்டாலும் மீனிங் வரும். அவர் தான் நேற்று உங்களை அழைத்தவர். மீனிங் வருதா? இதை தூக்கி முன்னாடி போட்டு படிங்க. இப்போ கடந்த ஆண்டு ஓய்வு பெற்றார் என்னை ஊக்குவித்த ஆசிரியர். இங்கிலீஷில் படிங்க. ரிட்டையர்ட் லாஸ்ட் இயர் த டீச்சர் ஹூ என்கரேஜ்டு மீன்னு சொன்னீங்கன்னா மீனிங் வராது. புரியுதுங்களா? ரிட்டையர்ட் லாஸ்ட் இயர் டீச்சர் ஹூ என்கரேஜ்டு மீன் போட்டிங்கன்னா மீனிங் வராது. தட் வில் கன்ஃபியூஸ் தி ஆப்போசிட் பர்சன். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிடும். ஆனால் இங்கே பாருங்கள், அவர் தான் நேற்று உங்களை அழைத்தவர் அப்படின்னு சொல்லும்போது இதை முன்னாடி போட்டால் தான் கரெக்டான மீனிங் வருது. ஒரு அப்படியே ஃபார்மில் உட்காந்த மாதிரி. அப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம்? டீ கோடு ஹீஸ்ன்னு வச்சுருக்கோம். அந்த ஹீஸ் தூக்கி முன்னாடி போடுங்க. முடிஞ்சு போச்சு. ஹீஸை தூக்கி முன்னாடி போடுறீங்க. அப்படியே சேர்த்து படிங்க. ஹீ இஸ் த பர்சன் ஹூ கால்டு யூ எஸ்டர்டே. அவ்வளோதான். இந்த அவர் தான் இவர் தான் சொல்லும்போது அந்த ஹீ இஸ் முன்னாடி வந்துடணும். ஓகே, ஹீ இஸ் த பர்சன் ஹூ கால்டு யூ எஸ்டர்டே. ஹீ இஸ் த பர்சன் ஹூ இன்வைட்டட் யூ எஸ்டர்டே. உன்னை அழைத்தவர், உங்களை நேற்று அழைத்தவர் அவர்தான். ஓகே, ஹீ இஸ் த ஒன். ஹீ இஸ் த ஒன் ஹூ கால்டு யூ எஸ்டர்டே. கரெக்டு தான் மீனிங். ஓகே, சரி அடுத்து வாங்க.
இந்த பாலத்தை வடிவமைக்கிற பொறியாளர் சிறந்தவர். இங்கே டீகோட் பண்ணியாச்சு, இங்கே டீகோட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை பெருசாக்க போகிறோம். ஏன்னா ஒன்று மட்டும்தான் நம்ம பண்ணி வச்சுருக்கோம், பொறியாளர் மட்டும் தான் பண்ணி வச்சுருக்கோம். மீதி இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும். சரி, அக்கார்டிங் டு த லா என்ன பண்ணணும், த இன்ஜினியர் உடனே ஹூ போட்டுக்கணும். ஹூ தொடர்ந்து என்ன வரணும், அவர் செய்த செயல் வரணும். வடிவமைக்கிற ப்ரெசண்ட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் கூறுகிற ஆங்கில வார்த்தை அது இறந்த காலத்தில் இருக்கிறதா இல்லை நிகழ்காலத்தில் இருக்கிறதா நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி வேர்பை போடணும், V1ஓ V2ஓ. அப்போ இங்கே இருக்கிறது வடிவமைக்கிற V1. த என்ஜினியர் ஹூ வடிவமைக்கிற, அப்போ டிசைன்ஸ். டிசைன் வராது, ஏன்னா என்ஜினியர் எதில் வராரு, ஹீ வராரு. ஹீ வந்தாலே அதற்கு பின்னாடி வரக்கூடிய வேர்பு எஸ்ல தான் வரணும். இது ரூல். ஹீ ஷீட்டுக்கு பின்னாடி வர அந்த வேர்பு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குமாயின் அதை தொடர்ந்து எஸ் வர வேண்டும். சரிங்களா? த என்ஜினியர் ஹூ டிசைன்ஸ், எதை டிசைன் பண்ணுறாரு, பாலத்தை. ஓகே, டிசைன் திஸ் பிரிட்ஜ், ஏன்னா இந்த பாலத்தை தானே போட்டிருக்கோம், திஸ் பிரிட்ஜ். சேர்த்து படிங்க. த என்ஜினியர் ஹூ டிசைன்ஸ் திஸ் பிரிட்ஜ் இஸ் பிரில்லியன்ட். வந்துருச்சா? The engineer who designed this bridge is brilliant. The engineer who designed this bridge is brilliant. The engineer who designed this bridge is brilliant. சேர்த்து படித்தா மீனிங் வந்துடும். சொல்லி பார்க்கணும். எப்படி சொல்லி பார்க்குறேன், உங்களுக்கு நடத்தும்போது இத்தனை டைம் நான் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி எக்கச்சக்கமான 1000 டைமுக்கு மேலே நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். எக்கச்சக்கமான டைம். அதனால தான் என்னால் இந்த மாதிரி சென்டென்சஸ் ஈஸியாக மேக் பண்ண முடியுது. ஓகே, மாற்றுங்க அப்படியே. இந்த இன்ஜினியருக்கு பதிலாக த பர்சன் போடுங்க. த பர்சன் ஹூ டிசைன் திஸ் பிரிட்ஜ் இஸ் பிரில்லியன்ட். இந்த பாலத்தை வடிவமைக்கிறவர், பொதுவாக சொல்லியாச்சு. இந்த பாலத்தை வடிவமைக்கிறவர் இஸ் பிரில்லியன்ட். இல்லாட்டி சிறந்தவருக்கு பதிலாக எனது மாமான்னு வச்சுக்கலாம். எனது மாமா. அப்போ என்ன வரணும், இஸ் மை அங்கிள் அப்படின்னு வந்துடணும். சேர்த்து படிங்க. த என்ஜினியர் ஹூ டிசைன்ஸ் திஸ் பிரிட்ஜ் இஸ் மை அங்கிள். இந்த பாலத்தை வடிவமைக்கிற பொறியாளர் எனது மாமா. பின்னாடி இருக்கிறத மாற்றினீங்கன்னா சென்டென்ஸ் மாறிடும். புரிஞ்சது தானே? ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மீதி நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணுங்கள். இப்போது இந்த ஒரு சென்டென்ஸ் பட்டு நான் பண்ணுறேன், இந்த மீதி 3 நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் அதை விட முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஒவ்வொரு வீடியோவில், பட் நான் மறந்து போயிடுறேன். என்னென்னா, இந்த ஒவ்வொரு கிளிப்பிங்குமே, அதாவது ஒரு ஸ்லைடு நான் உங்களுக்கு டீச் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு வருவோம் பார்த்தீங்களா, அப்படி வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் அப்படியே வீடியோ சும்மா ஓடும். என்னடா சும்மா வெட்டியாக ஓடுதே நீங்கள் நினைக்க வேண்டாம். அது உங்களுக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பதற்காக கொடுக்கப்படும் டைம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் இருப்பீங்க, அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எழுத முடியலைங்க, எழுதும்போது என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு இருப்பீங்கள்ல, அவங்களுக்காக. ஆஃப்டர் கிளாஸ் என்ன பண்ணணும், அந்த ஸ்லைடு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்து நோட்டில் எழுதி வைக்கணும். மொபைலில் மட்டும் இருந்தால் போதாது. தனியாக நோட் போட்டு நல்லா உண்மையாலுமே ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒவ்வொரு டாப்பிக்குமே தனியாக அந்த பேஜை ஒதுக்கி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் நோட்டு போட்டு எழுதுறவங்களா இருந்தால் அப்பப்போ எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் சரியான வழிமுறை படித்தலுக்கு. சரிங்களா? ரைட். அடுத்த வீட்டில் வசிக்கும் நபர் மிகவும் நட்பானவர். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னது, உடனே எது நவுன் ஃப்ரேஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். நட்பானவர், இந்த வீட்டில் வசிக்கும் நபர், இதுதான் ரொம்ப பெருசு. அப்போ இதுதான் நவுன் ஃப்ரேஸ். அப்போ இந்த வீட்டில் வசிக்கும் நபர் அவர் யாரோ வந்துட்டு போகிறார், அவரை நான் இப்போதைக்கு என்னென்னு வைக்கிறேன், ஹீன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பின்னாடி இருக்கிறத முடிக்கணும். மிகவும் நட்பானவர், வசிக்கும் நபர் ப்ரெசென்ட்டில் தான் இந்த சென்டென்ஸ் வருது. அப்போ ப்ரெசென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பி வெர்ப் தான் போடணும். மிகவும் நட்பானவர் இஸ் வெரி. நட்பானவர்னு என்ன சொல்லலாம், கைண்ட்லி சொல்லலாமா? நட்பானவருக்கு கைண்ட்லி. வேறு என்ன சொல்லலாம், லவ்லி. நட்பானவர் அப்படின்னு அதிலே வேர்டு வருது, என்னது, ஃப்ரெண்ட்லின்னு சொல்லணும். சரிங்களா? இந்த மாதிரி வார்த்தைகள் திடீர்னு மைண்டில் வராது. ஐயோ என்னடா சொல்கிறது, இதுக்கு நட்பானவர்னு என்ன அப்படின்னு யோசிப்போம். நட்புனா ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஸோ நட்பானவர் ஃப்ரெண்ட்லி, அவ்வளோதான். ஹீ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. ஓகே, சரி வாங்க. அடுத்த வீட்டில் வசிக்கும் நபர். அப்போ இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். வசிக்கும் நபர் பொதுவாக தானே சொல்கிறோம், அப்படின்னு என்ன பண்ணணும், த பர்சன். சப்ஜெக்ட் எழுதியாச்சு, உடனே என்ன வந்துடணும், ஹூ வந்துடணும். த பர்சன் ஹூ வசிக்கும், ப்ரெசண்ட்டு தானே. வசிக்கும்னு என்ன, லிவ்ஸ், இல்லாட்டி ரிசைட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த வார்த்தை கூட போடலாம், ரிசைட்ஸ். இந்த ரிசைட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது, ரெசிடென்சி. புரியுதுங்களா? ரெசிடென்சின்னு என்ன, தங்கும் ஒரு ஹோட்டல், அந்த மாதிரி மீனிங்கில் வரும் ரெசிடென்சி அப்படின்னா. ரெசிடென்சினா தங்குறது, அப்போ வாழ்கிறது, வசிக்கிறது, அதுக்கு நீங்கள் ரிசைட்ஸ்ன்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஓகே, த பர்சன் ஹூ லிவ்ஸ், எங்கே வாழ்கிறாரு,
அடுத்த வீட்டில். அப்போது நெக்ஸ்ட்டு ஹவுஸ்னு போடலாம், நெக்ஸ்ட்டு டோர்னு போடலாம். கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு டோர்னு யூஸ் பண்ணுங்கள், இது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஓகேவா? இப்போ சேர்த்து படிங்க. த பர்சன் ஹூ லிவ்ஸ் நெக்ஸ்ட் டோர் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. ஓகே, த பர்சன் ஹூ லிவ்ஸ் நெக்ஸ்ட் டோர் இஸ் வெரி அரகண்ட். ரொம்ப அரகண்ட்டுங்க. ஐயோ ரொம்ப அரகண்ட். இஸ் வெரி க்ரூவல். கொடூரமானவன். ஓகே, இஸ் வெரி கிளவர். ரொம்ப அறிவாளியானவர். நீங்கள் எப்படி இதை மாற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாக்கியம் மாறும். அவ்வளோதான். ஓகே, சேர்த்து படிங்க. த பர்சன் ஹூ லிவ்ஸ் நெக்ஸ்ட் டோர் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. த பர்சன் ஹூ ரிசைட்ஸ் நெக்ஸ்ட் டோர் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. முடிந்தது. பி வெர்ப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த நவுன் ஃப்ரேஸுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? பி வெர்பில் ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தா மட்டும் ஈஸியாக பண்ணிட முடியாது. என்னடா அவர் பண்ணும்போது ஈஸியாக இருந்துச்சு, நம்ம பார்க்கும்போதே கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க நிறைய பேர். இதை கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளை வந்து ட்ரை பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, பாருங்கள். என்னை மன்னித்தவர் ஒரு புனிதர். இந்த கதையை எழுதியவர் அவர் தான். இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி வருதா? என்னை மன்னித்தவர், இந்த கதையை எழுதியவர், ரெண்டுமே ஒரே மாதிரி வருது. எங்கே மட்டும் சேஞ்ச் ஆகுது? பின்னாடி பாட்டு மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஒரு புனிதர், அவர் தான். இந்த அவர் தானுக்கு உங்களுக்கு தெரியும், ஹீ இஸ்ன்னு சொல்லிடுவீங்க. அப்போ ஒரு புனிதர், ஒரு புனிதர். அதுக்கு என்ன வரும்? செயின்ட்டுங்கிற வார்த்தை. இஸ் செயின்ட்டுன்னு போட்டுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. இஸ் செயின்ட்டு, ஹீ இஸ். ஓகே, ஹீ இஸ்ஸை நீங்கள் முன்னாடி கொண்டு வரலாம். இஸ் செயின்ட்டு அங்கேயே வச்சுக்கோங்க, முன்னாடி கொண்டு வர வேண்டாம். ஓகே, சரி. என்னை மன்னித்தவர், இது உங்களுக்கு தெரியும் எப்படி மாற்றணுன்ட்டு. மேடையில் பேசி கொண்டிருப்பவர் எனது முதல்வர். ஃபஸ்ட்டு பிரிச்சணும். பிரிச்சாச்சா? முடிஞ்சு போச்சு. மேடையில் பேசி கொண்டிருப்பவர் எனது முதல்வர். அவ்வளோதான். இதுக்கு மேலே ஹெல்ப் பண்ண முடியாது. அப்போ நானே சென்டென்ஸை வந்து டீகோட் பண்ண மாதிரி ஆயிரும். உங்களோட ஹோம்ஒர்க்கு நான் பண்ண மாதிரி ஆயிரும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் அந்த 3 எக்ஸாம்பிள்ஸை ட்ரை பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. 3 எக்ஸாம்பிள்ஸோடு நிறுத்திடக்கூடாது. அது நான் உங்களுக்கு கொடுத்த ஹோம்ஒர்க். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 300 ஹோம்ஒர்க்காவது பண்ணணும். அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பெனிஃபிட்டாகவும் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? டியூ லைக் திஸ் வீடியோ? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால், நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால், உங்களுக்கு பயன் தருமாயின் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பெனிஃபிட் ஆகட்டும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.